லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எங்கடா இன்னும் வேதாவை காணோம். அவ கிளம்புன நேரத்துக்கு நெருங்கி வந்திருக்கணுமே. டேய், அவளை நம்ப முடியாது. எதுக்கும் நீ டிரைவருக்கு கால் பண்ணி என்னன்னு கேளு. என்னடா என்னாச்சு? போன் ரிங் போது, ஆனா எடுக்க மாட்டறாமா. எடுக்க மாட்டானா? திரும்ப போடு. மா எடுக்கலமா. மா எனக்கு டவுட்டா இருக்குமா. அந்த வேதை இப்ப நமக்கு தெரியாம வேற எதுவும் பிளான் பண்ணிருப்பாங்களா? வாய்ப்பு இருக்கு தர்ஷன். என்ன மானசா, உன் அம்மா உன் மேல பாசம் இருக்கிற மாதிரி வீட்ல இருந்து அவ்வளவு அவசரமா கிளம்புனா கடைசியில இப்படி பண்றாளே. அப்போ நீ உயிரோட இருக்கிறதுல அவளுக்கு விருப்பம் இல்ல போல. வீட்டை விட்டு ஓடி போனவ தானே, எதுக்குன்னு அவ நினைச்சிருக்கலாம். என் அம்மா எனக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. கண்டிப்பா அவங்க வருவாங்க. ஓ, இங்க வந்து உங்க எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பண்ண போறாங்க. ஓவர் பில்டப்பா இருக்கேடி. அவ வந்தா நல்லா இருக்கும்னு தான் நானும் எதிர்பார்க்கிறேன். ஆனா அவ தான் வரவே இல்லையே. இந்த டிரைவர் பையன் வேற போன் எடுக்க மாட்டேங்கிறானே, ஏதோ தப்பா இருக்கே. நம்ம அவ்வளவு சொல்லியும் அவங்க வேற ஏதோ பிளான் பண்றாங்கன்னா நாம யாருன்னா அவங்களுக்கு கண்டிப்பா காட்டணுமா. நம்ம சும்மா மிரட்டுவோம், ஆனா சொன்னதை செய்ய மாட்டோம்னு அவங்க நினைச்சிட்டாங்க போல இருக்குமா. அப்போ நம்ம பேசுறதோட நிக்க கூடாது, சொல்றத செஞ்சிடுவோன்னு அவளுக்கு புரிய வச்சிடலாமா? சரிம்மா. சாரி மானசா, நானும் உன்னை காப்பாத்தணும்னு தான் நினைக்கிறேன். உங்க அம்மாவுக்கே அந்த அக்கறை இல்லையே, என்ன என்னமா பண்ண சொல்ற? டேய், போய் பெட்ரோல் எடுத்துட்டு வாங்கடா. ரெண்டு பேரும் இப்ப ஜோடியா யமலோகம் போக போறீங்க. டேய், என்னடா பாத்துட்டு இருக்க? ஊத்து இவங்க மேல. மேல ஊத்தாதீங்கடா. என்ன வேணாலும் பண்ணுங்க. மானசா விட்டுடா. டேய், டேய் வேண்டாம்டா. ப்ளீஸ் வேண்டாம். சொன்னா கேளுங்கடா. ப்ளீஸ் டேய் தர்ஷன், இவன் ஒருத்தன். தம்பி, நான் ஒன்னும் அந்த அளவுக்கு இறக்கம் இல்லாதவ இல்ல. வேதா அவங்க ரெண்டு பேரும் பிரிக்க நினைச்சாலும் நான் அப்படி நினைக்க மாட்டேன். எப்பவுமே லவ்வுக்கு சப்போர்ட் பண்ற ஆளு நான். அதனால சாவுல கூட உங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்க தான் பாக்குறேன். தர்ஷன், தீப்பெட்டியை கொடு. நான் கொடுத்துறேமா. டேய், உனக்கு முன்னாடியே அந்த வேதா எனக்கு தான் எதிரி.
இதை நான் தான் செய்யணும். ஓகேம்மா. நான் ஒண்ணு பண்றேன். அவ மகளை நான் கொளுத்துறேன். நீ அவ மருமகனை கொளுத்து. சரியா? சரிங்கம்மா. வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். உனக்கு கண்டிப்பா கடவுள் நம்பிக்கை இருக்கும். உன் மனசுக்கு பிடிச்ச கடவுளை நல்லா வேண்டிக்கோ. உங்க அம்மா தான் உன்னை கைவிட்டுட்டா. அந்த கடவுளாவது வந்து உன்னை காப்பாத்துதான்னு பாப்போம். ப்ளீஸ், நாங்க இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். எனக்கே உன்னை பார்த்தா பாவமா இருக்கு மானசா. ஆனா நீ வாழணும்னு உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லையே. நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? எங்க அம்மா கண்டிப்பா வருவாங்க. ப்ளீஸ் எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. சரி, உனக்காக இன்னும் ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள உங்க அம்மா வராளான்னு பாப்போம். வரலன்னு வை, கண்டிப்பா உங்க 2 பேரையும் நான் கொளுத்திடுவேன். யாருக்கு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. எதுக்கும் நீங்க திரும்ப பண்ணி பாருங்க. எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. எங்க போனாங்கன்னே தெரியலையே. ஐயோ, ஊர்ல இருந்து வரும்போதே ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்தோம். இப்ப மறுபடியும் என்னாச்சுன்னு தெரியலையே. கடவுளே, ஒருவேளை அந்த சகுந்தலா ஏதாவது மறுபடியும் ட்ரை பண்ணிருப்பாலும். அவ்வளவுதான். அப்படி மட்டும் நடந்தா இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போயிடும். என்ன பிரீத்தி, அங்கிள், உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல அங்கிள், நானும் உங்க கூட தானே இருக்கேன். எனக்கு ஒன்றும் தெரியாது. ஐயா, எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? என்ன தெரியும்? ஏற்கனவே நம்ம வீட்டுக்குள்ள அடியாளுங்க நிறைய பேர் இறங்கி எல்லாரையும் கொல்ல பார்த்தாங்க ஐயா. இது எப்படா நடந்துச்சு? ஐயோ, அதான் அன்னைக்கு எனக்கு எந்திரிக்க முடியாத அளவுக்கு தூக்கம் வந்துச்சா? யாரு இந்த வீட்டுக்குள்ள தைரியமா வந்து நம்ம கிச்சன்ல இருந்த பால்ல தூக்க மாத்திரை கலந்தது? என்ன பிரீத்தி, உன்னதான் கேக்குறாங்க. பால்ல யாரு தூக்க மாத்திரையை கலந்தது? இங்க நடந்தத யார்கிட்டயும் சொல்ல வேணாம். அது யாருன்னு தெரியலங்க. வெளியில இருந்து ஆளுங்க வந்து செஞ்சுட்டு போயிருப்பாங்க ஐயா. ஆனா அன்னைக்கு வாணியம்மா மட்டும் இல்லைன்னா அவங்க நம்ம குடும்பத்தையே அழிச்சிருப்பாங்க. என்ன சொல்ற? ஆமாங்க ஐயா. யாரா இருக்குன்னு தெரியலையே. வேற யாரு? எல்லாம் அந்த சகுந்தலாவோட வேலையா தான் இருக்கும். அவளை தவிர வேற யாரும் இதை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. நான் இப்பவே ஊர்க்காரங்களை கூட்டிக்கிட்டு அவளை போய் என்ன ஏதுன்னு கேட்டு வரேன். 5 4 3 2 1 ஓவர். சாரி மனசா, நான் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிடுச்சு. உங்க அம்மாவும் இன்னும் வரல. அதனால நான் இப்போ ஒண்ணு, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் அண்ணனுங்க உங்களை சும்மா விட மாட்டாங்க. சாகுற நேரத்துல கூட உனக்கு இவ்ளோ கான்ஃபிடன்ஸா? வேதா பொண்ணாச்சே, அப்படிதான் இருப்பேன். ஆனா செல்லம், உன் அண்ணனுங்களால என் கால் தூசியை கூட தொட முடியாது. என்ன வேணாலும் பண்ணுங்க. வேணாம், மானசாவை ப்ளீஸ், விட்டுருங்க. வேணாம், ப்ளீஸ்.
ப்ளீஸ் வேணாம், சொன்னா கேளுங்க. வேணாம். பரவாயில்லையே, உன் அம்மாவுக்கு கொஞ்சம் பாசம் இருக்கத்தான் செய்யுது. ஏய், உனக்கு எத்தனை முறைடா போன் பண்றது? போன் எடுக்க முடியாதா உன்னால? இன்னும் ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா அநியாயமா 2 உயிர் போயிருக்கும். முட்டாள். கொஞ்ச நேரத்துல நான் வேதாவை தப்பா நினைச்சிட்டேன். டேய், என்னடா வர வழியில மேடம் ரொம்ப பிரச்சனை பண்ணாங்களோ? என்ன வேதா, அங்கேயே உட்கார்ந்திருந்தா எப்படி? கீழே இறங்கி வந்து உன் பொண்ணு நிலைமைய பாரு. சாவறதுக்கு முன்னாடி இவகிட்ட ஏதாவது பேசணும்னா பேசு. அம்மா அம்மா ப்ளீஸ் சீக்கிரம் வந்து எங்களை காப்பாத்துங்க அம்மா. இருமா, உங்க அம்மா வருவா. என்ன வேதா சைலண்டாவே இருக்க? உன்னை கொல்றதுக்காக தான் உன்னை இங்க வர வச்சேன். இல்லனா இவ்ளோ ரிஸ்க் எடுப்பனா? டேய், உனதான்டா, இறங்கி வேடா. டிரைவர் அடிச்சு போட்டுட்டு நீ உங்க அம்மாவை கூட்டு வந்திருக்கியா? டேய், விடாதீங்கடா, இவனை அடிங்கடா. சார், நான் யாருன்னு கேட்காதீங்க சார். நான் சொல்ல வர விஷயத்தை மட்டும் தெளிவா கேளுங்க. சகுந்தலா அவங்க தங்கச்சி அவங்க ஹஸ்பண்டையும் கடத்தி வச்சிருக்காங்க சார். அவங்க உயிரை காப்பாத்தணும்னா உங்க அம்மா தனியா வரணும்னு டிமாண்ட் பண்ண போறாங்க சார். அப்படி அவங்க வந்தா அவங்கள கொல்றதுதான் அவங்களோட பிளான் சார். எப்படியாவது உங்க அம்மாவையும் தங்கச்சி காப்பாத்துங்க சார். நான் உங்க கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள் தான் சார். ஆனா என் பொண்ணு உங்க ஸ்கூல்ல தான் ஃப்ரீயா படிச்சுட்டு இருக்கா. அந்த நன்றி உணர்ச்சியில தான் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஏதாவது பண்ணுங்க சார். சஞ்சய், இவ்ளோ அவசரமா எங்க கிளம்பிட்டு இருக்கா? ஐயோ, இப்ப என்ன பண்ண போற? முதல்ல இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லணும். அவங்கள போக விடாம தடுக்கணும். வேண்டாம் சஞ்சய், நான் சொல்றத கேளு. அவங்க அத்தையை தானே கொல்ல நினைக்கிறாங்க. அவங்களுக்கு பதிலா நான் போறேன். நீயா? நீ அவங்களுக்கு பதில் எப்படி? நான் அத்தை மாதிரியே போறேன். என்ன சொல்ற வித்யா? இது ஒர்க் அவுட் ஆகுமா? உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது வித்யா. நம்ம அத்தை கிட்ட இதை சொல்லி அவங்க அங்க போகாம இருக்கிறது தான் ரிஸ்க். அந்த சகுந்தலா கோவத்துல என்ன வேணாலும் செய்வா. மானச உயிர் இப்ப அவ கையில இருக்கு. அதனால அவளை அவ வழியிலே போய் தான் காலி பண்ணணும். அதுக்கு தான் நான் அத்தையா போறேன்னு சொல்றேன். இதுதான் சரியான வழி. சரின்னு சொல்லு சஞ்சய். சரி, இரு, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன்.
என்ன அப்படி பாக்குற? தூரத்துல இருந்து பார்த்தா நீ தான் வேதான்னு எல்லாரும் நம்பிடுவாங்க. அதான் வேணும். நீயும் அப்படியே டிரைவர் ட்ரெஸ்ஸுக்கு மாறிடு. இல்ல நான் இப்படியே வரேன். சரி வா கிளம்பலாம். வா. ஏய், அவளை காரோட வச்சு கொளுத்து. ஊத்துங்கடா பெட்ரோல. ஐயோ, ப்ளீஸ் எங்க அம்மா ஒண்ணும் பண்ணாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் எங்க அம்மாவை ஒண்ணும் பண்ணாதீங்க. அண்ணா எந்திரிச்சுக்கோண்ணா. அண்ணா அம்மாவை கொளுத்த போறாங்கண்ணா. அண்ணா எந்திரிங்க அண்ணா. அண்ணா ஏஞ்சுக்கோங்கண்ணா.